நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பாயிண்டர்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நீங்கள் ஒரு சி லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா பாயிண்டர்ஸ் நீங்கள் தெரியலைன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்வியூ நீங்கள் வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பாயிண்டர்ஸ் வந்து ஒரு இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னா பாயிண்டர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாயிண்டர் வந்து ஓட வேலை என்னென்னா ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அட்ரஸ் என்னது? ஸோ அட்ரஸ்னால் நீங்கள் வந்து ஒரு இதுதான் மெமரின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரி. இந்த கம்ப்யூட்டர் மெமரியில் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஒரு டேட்டா, ராகேஷ் என்பது ஒரு டேட்டா, அண்ட் தென் வந்து 98 ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா நீங்கள் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீடுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு அட்ரஸ் தேவைப்படும். ஸோ இப்போ 2 நீங்கள் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த மெமரியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் மெமரியில் ஒரு பார்ட் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு அதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த அட்ரஸில் தான் இந்த 2 நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து காமனான மெமரியில் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சியில் வந்து நீங்கள் வந்து இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறீங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த நம்பர் ஒரு வேரியபிளில் 10 வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இது வந்து நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது தெரியுது. எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா உள்ளே வந்து ஒரு அட்ரஸ் வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த அட்ரஸில் தான் இந்த 10 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்பரோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே நீங்கள் வந்து ஆம்பர்சன்ட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ எந்த இடத்துல விச் மீன்ஸ் இந்த வேல்யூவோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து டயக்ராமேட்டிக்காக பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு மெமரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள். என்ன வேரியபிள்னா நம்மன்னு ஒரு வேரியபிள். இந்த நம்ம வேரியபிள் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணால் இதுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் இருக்கும். x1 a2 02 abc எக்ஸெட்ரா. இதுதான் வந்து அட்ரஸ், இந்த வேரியபிளோட அட்ரஸ். இப்போ இந்த வேரியபிளோட அட்ரஸ் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. இப்போ வந்து இந்த அட்ரஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணோன்னா ஆம்பர்சன் கொடுத்தீங்கன்னா ஆம்பர்சன்னு நம்மன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நம்மோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு சியில் நம்ம இதுதான் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கோட். ஸோ இப்போ நிறைய திங்ஸ் இருக்குது. என்னென்னா ஸ்டார் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸ்டார் ஆப்ரேட்டர் என்னென்னா அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூயை பிரிண்ட் பண்ணோன்னா ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோட் ஸ்னிப்பெட்டை பார்ப்போம். டபுள் a = 10. ஸோ ஏ வேரியபிளில் 10 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்டார் பி. ஸோ டபுள் ஸ்டார் பினா இது வந்து பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள்னால் இந்த வேரியபிளை நீங்கள் வந்து அட்ரஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஆஃப் டேட்டா டைப் டபுள். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா p = ஆம்பர்சன் a. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா p = ஆம்பர்சன் என்ன ஆகுனா ஏவோட அட்ரஸ். ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தோன்னா a வந்து இங்கே இருக்குது, 10 இருக்குது, x 1 2 4 3 4 இதுதான் அட்ரஸ். ஸோ p = ஆம்பர்சன் a சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து பியில் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார் பின்னு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டார் பின்னு சொன்னேன்னா என்ன ஆகும்னா பிரிண்ட் ஸ்டார் பி சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த அட்ரஸ் ஸோ பியில் ஸ்டோர் ஆகிற அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? 10ன்னு பிரிண்ட் ஆகும். அதே நான் ஆம்பர்சன் ஏன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த ஏல இருக்கிற அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகும். விச் இஸ் இந்த x 1 2 3 அது பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்டார் பின்னா இந்த பி அட்ரஸில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆம்பர்சன் ஏன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாயிண்டர். இது வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும்னா நீங்கள் எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பாயிண்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணது ரொம்ப ரொம்ப